வர ஏப்ரல் 9த் அன்னைக்கு Realme Narzo 80 சீரிஸ்ல இருந்து 2 ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் பண்றாங்க. என்ன ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா 80 Pro இன்னொன்னு வந்து 80X. ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த 80 Proக்கான வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க. லிங்க் வந்து கார்ட்ல குடுக்குறேன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 80Xக்கான ஃபுல் ஃபீச்சர்ஸ் அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் என்ன பிரைஸ்க்கு வரப்போகுது எல்லாத்தையும் நான் ஃபுல்லா டீட்டெயிலா ஷேர் பண்ண போறேன். ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன். இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த Realme Narzo 80X ஸ்மார்ட் போனோட டிசைன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஸ்பீட் வேவ் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதோட வெயிட் 197 கிராம் இருக்கு. அண்ட் திக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்லிம்மஸ்டான ஸ்மார்ட் போன். ஸோ 7.94 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனோட கேமரா மாடியூல் பாத்தீங்க அப்படின்னா ரியர் சைட்ல வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவு டீசென்டான டிசைன் அண்ட் லுக் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதுல 6.67 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட்டும் இருக்கு. ஸோ அண்டர் டைரக்ட் சன்லைட்ல பாத்தீங்க அப்படின்னா இதோட விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதோட டச் சாம்பிளிங் ரேட் வந்து 720 ஹெட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்லா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த Realme Narzo 80X ஸ்மார்ட் போனோட ப்ராசஸர் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போன் ஒரு அண்டர் 13K பட்ஜெட்ல வர ஸ்மார்ட் போன்ன்றனால இதுல மீடியாடெக்கோட 6400 சாக் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கேமிங்க்கும் மல்டி டாஸ்கிங் டெய்லி யூசேஜுக்கு எல்லாத்துக்குமே ஓரளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். ஓஎஸ் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 15 மேல ரியல்மியோட UI6 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்ல ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அது போக இதில் LPDDR4X RAM UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து 45 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் டைம் இந்த ஸ்மார்ட் போனை நீங்க சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 2 டேஸ் வரைக்கும் சஸ்டெயின் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட கேமரா பொறுத்த வரைக்கும் இதுல ரியர் சைட்ல டியூயல் ரியர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி கேமராவா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பட் என்ன சென்சார் அப்படின்றது மென்ஷன் பண்ணல. அண்ட் நெக்ஸ்ட் 2 மெகா பிக்சலுக்கான ஒரு மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அடுத்து செல்ஃபி கேமரா பாத்தீங்க அப்படின்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியல. இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் யூசேஜ்க்கு அப்புறம் தான் இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியும். அண்ட் இதுல வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா IP69க்கான டாப் டயர் வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் மிலிட்ரி கிரேட் ஷாக் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து டெய்லி டிராப் டெஸ்ட்ல வந்து இதோட ரிலையபிலிட்டியை வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டர் 13K பட்ஜெட்டுக்கு வந்து ஓரளவு மீடியமான ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இப்போ கேமராவும் பார்த்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பட் என்ன சென்சார் மென்ஷன் பண்ணாதனால இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளால அனலைஸ் பண்ண முடியல. அண்ட் இதோட டிஸ்பிளே வந்து ஓரளவு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரியும் பார்த்தீங்க அப்படின்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போனுக்காக நீங்க வெயிட் பண்றீங்க இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியுமா நம்ம டெக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல கூப்பிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.